செங்கல்பட்டில் பாமக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் பசுமை தாயகம் நிர்வாகி சௌமியா அன்புமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மணமக்களை வாழ்த்திவிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி சென்றபோது அங்கு மணமக்களை வாழ்த்த வந்த உறவினர்களும் நண்பர்களும் மணமக்களை வாழ்த்துவதை விட்டு ஒருவரை ஒருவர் முட்டியடித்துக் கொண்டு சௌமியா அன்புமணியிடம் புகைப்படமும் செல்பியும் எடுத்து மகிழ்ந்தனர். கரூர் அருகே தனியார் பேருந்து பழுது பார்க்கும் நிறுவனத்தில் பழைய பொருட்கள் வைத்திருந்த இடத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதனை அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். சென்னை கொளப்பாக்கத்தைச் சேர்ந்த பிரெஸ்லி ஷிகைனா என்ற 8ஆம் வகுப்பு மாணவி 800 கிலோ சிறுதானியங்களை கொண்டு பிரதமர் நரேந்திர மோடியின் உருவத்தை 12 மணி நேரம் இடைவிடாது வரைந்து உலக சாதனை படைத்துள்ளார். சாதனை படைத்த மாணவிக்கு யுனிகோ உலக சாதனை நிறுவனம் உலக சாதனையை அங்கீகரித்து சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கி கௌரவித்தது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சிவகாசியிலிருந்து சாத்தூர் நோக்கி அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற பாப்பையா என்பவர் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் பேருந்து கடையில் சிக்கிக் கொண்ட அவர் படுகாயமடைந்த நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் பயணிகள் 2 காயமடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஊராட்சி ஒன்றியம் காவேரி கரை பகுதியில் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன், மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் ச. உமா தலைமையில் 1 கோடி பனை விதைகள் நடும் நெடும் பணியை தொடங்கி வைத்தார். தஞ்சாவூரில் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் 22வது மாநில மாநாடு நடைபெற்றது. தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார். மேலும் பல்வேறு துறைகளில் சிறப்பு சேவை புரிந்தவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் விருதுகளை வழங்கினார். பெரம்பலூர் மாவட்டம் ஆத்தூர் சாலையில் அமைந்துள்ள நகராட்சி குப்பை கிடங்கில் திடீரென தீப்பற்றியுள்ளது. இதுபற்றி தகவல் அறிந்த பெரம்பலூர் நகராட்சி தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் வாகனத்தில் தொங்கியபடி பயணம் செய்த வாலிபரை போலீசார் தாக்கியதாக கூறி விநாயகர் ஊர்வலத்தை சாலையில் நிறுத்தி ஊர்வலக்காரர்கள் போராட்டம் நடத்தினர். போலீசார் பேச்சுவார்த்தைக்கு வந்தால்தான் கலைந்து போவோம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கொங்கராயக்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 50வது ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பெண் வேடமிட்டு கணியான் கூத்து நடனம் ஆடியது காண்பவர்களை வெகுவாக கவர்ந்தது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே ஆட்டோ மற்றும் அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதியதில் ஆட்டோ டிரைவர் படுகாயமடைந்தார். இதில் அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் பயணித்த பயணிகள் உயிர் தப்பினர். இதில் படுகாயமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து பண்ருட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.